அன்பான விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நெல்லில் நேரடி விதைப்பை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல். இந்த நெல் வந்து அக்டோபர் 26ஆம் தேதி விதைச்சது. அக்டோபரில் ஒரு 5 நாள் இருக்குது. மொத்தம் வந்து இப்போ வந்து இந்த நெல்லுக்கு வயது இன்னைக்கு வந்து என்ன டேட்டு? பிப்ரவரி 10. இன்னைக்கு வந்து இன்னையோட இப்போ கிட்டத்தட்ட 107 நாள் ஆகுது இந்த நெல் விதைச்சி நேரடி விதைப்பாக விதைச்சிருக்கு. நேரடி விதைப்பாக விதைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கிற லேபர் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அது விதையினுடைய விகிதாச்சாரமும் குறைஞ்சி வருது. ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ நேரடியாக விதைக்கும் போது போதும். அதே சமயத்தில் நாற்று எடுக்கிற வேலை இல்லை, நாற்றங்கால் வந்து தயார் பண்ணுற வேலை கிடையாது, நடவு நடுற வேலை இல்லை, நாற்று பிடுங்கி நடுற வேலை இல்லை. இந்த தொழில்நுட்பத்தால் நேரடியாக விதைக்கும் போது இது வந்து களைக்கொல்லி ஒரு 10ஆம் நாள் ஒரு களைக்கொல்லி ஒன்று அடிக்கும்போது களையும் கண்ட்ரோல் ஆகிடுது. அதுக்கு இது மாதிரி சமச்சீர் உரங்கள் இட்டு நுண்ணுரங்களும் இட்டு எல்லாத்தையும் சரியான பயிர் பாதுகாப்பு பண்ணிருக்கோம். இன்றைக்கி வந்து நடவு நட்டதை விட இது வந்து ஒன்று விட்டு கொடுக்கல மகசூல், அதே சீராக தான் விளையுது. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கருக்கு எப்படி நடவு நடுற செலவில் வந்து நாற்றுற செலவில் வந்து மீதி ஆகுது. இதை வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா இதுலையும் கடைபிடிக்க முடியாது. வயல் வந்து சமமாக இருக்கணும், ஒரே லெவலாக இருக்கணும். நீர் மேலாண்மையை ரொம்ப நுட்பமாக கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா இந்த விதைகாலில் நல்ல விளைச்சல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.